சுமந்தெல்லாம் போட்டு அடிக்கிறேன்னா உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. எதுக்கு வந்தா? அதான் நான் சொன்னல அனுஷ்கா, உங்க அக்கா தான் போன் போட்டு கூப்பிட்டாவே. அவிய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து தான் வந்தேன். வேணும்னா உங்க அக்காட்ட கேட்டு பாருங்களா. நான் வரக்கூடாதுன்னு சொன்னா அந்த இடத்துக்கு நீ வரவே கூடாது. வந்து நின்னுட்டு அக்கா சொன்னாப்ப ஆட்டுக்குட்டி சொன்னாப்பன்னு சொன்னா இதான் நடக்கும். அனுஷ்கா, நான் யார் வம்பு தும்புக்காத போறேன்னா நான் பாட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் பாட்டுக்கு இருக்கேன். எதுக்கு அனுஷ்கா எங்கேயும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்றீங்க? எந்த வம்பு பண்ணலையோ? சரோஜா அம்மாட்ட போய் எதுக்கு அப்படி பேசிட்டு இருந்தா? அவியலே கஷ்டப்பட்டவிய, பிள்ளைக்கு ஒன்னும் செய்ய முடியலன்னு வேதனையில இருக்காவ. அவியல போயிட்டு வெறுங்கைய வீசிட்டு வந்தீங்களோன்னு கேக்குறா. நீ மட்டும் அப்படியே 50 கோடியை கையில எடுத்துட்டு வந்தியோ? இல்ல அனுஷ்காப்பா, மைனி தான் கேட்க சொன்னாவே. இந்த மாதிரி போய் சொல்லிட்டே இருந்தான்னு வச்சுக்கிய கோல்னே பார்க்க மாட்டேன். சொப்பு சொப்புன்னு இன்னும் 4 அரை அரைஞ்சிருவ சொல்லிட்டேன். எங்க அக்கா அப்படிலாம் சொல்லுவாளோ? எங்க அக்கா கோவக்காரி தான். ஆனா நீ சொல்ற மாதிரிலாம் கிடையாது. இல்ல அனுஷ்காப்பா, உங்க அக்கா குடும்பம் பெரிய குடும்பம், வசதியான குடும்பம். அவியலுக்கு ஒண்ணுமே செய்யாம வெறுங்கைய வீசிட்டு வரக்கூடாது பாத்தீங்களா? அதான் என்ன செய்யன்னு கேக்குறதுக்காக அப்படி கேட்டுட்டேங்க. வாய மூடு. அவிய மனசு கஷ்டப்படணும்னு நீ வேணும்னே போய் கேட்டா. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருந்தேன். ராசத்தி மைனி கூட சேராதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்ல? அவிய கூட சேர்ந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கியோ? இல்ல அனுஷ்காப்பா, என்ன செய்யறிய அப்படின்னு கேக்குறதுக்கு போய் தான் மாத்தி அப்படி கேட்டுட்டேன். வாய மூடு. எதிரிய கூட நம்ம அப்படி கேட்க கூடாது. அவிய நம்ம சொந்தக்காரவிய, உன் கூட பிறந்த சகோதரியா தானே அவியல பாக்கணும். அதை விட்டுட்டு என்ன செய்யறிய வெறுங்கைய வீசிட்டு வந்தியலான்னு கேக்குறா. சரோஜா அத்தை உன்னை ஏசுனா கோவப்படுறா. நீ பேசுற பேச்சுக்கு அவிய ஏசாம உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்களோ? எல்லா கன்றாவையும் பார்த்துட்டு மனசு நொந்து போய் தான் நின்னேன். நீலாம் மனசே இல்ல செல்லம்மா. எந்த காலத்திலயும் நீ திருந்தவே மாட்டா. உன்னை அடிச்சு அடிச்சு என் கைதான் வலிக்குது. இதுக்கு மேல உன்னை நான் அடிக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அனுஷ்காப்பா. அடிச்சை மோயமோடு. இதுக்கு மேல நீ என் வீட்டு பக்கம் வந்துடாத சொல்லிட்டேன். அனுஷ்காப்பா, அங்க வரலன்னா நான் எங்கெங்க போவேன்? அது நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். உன்னை யார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னது? உங்க அக்கா. நான் வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? என் சொல்ல மீறி வந்திருக்கானா உனக்கு எவ்வளவு தைரியம்? எங்க அக்கா தானே வர சொன்னா எங்க அக்கா வீட்டுல போயிரு. இல்லையா தெருவுல போய் தங்கு. அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும். அவ்வளோ பெரிய வீட்டுல இருக்கோம், பணம் இருக்குன்னு இப்படி திமிர எடுத்து எல்லாத்தையும் பேசிட்டு தெரியா? ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்பட்டாதான் என் அருமை என்னன்னு உனக்கு தெரியும். அனுஷ்காப்பா அப்படி சொல்லாதங்க அனுஷ்காப்பா. உனக்குலாம் இதுதான் தண்டனை. வீட்டு பக்கம் நீ வந்தா டைவர்ஸ் தான் சொல்லிட்டேன். அனுஷ்காப்பா, சும்மா சொல்றேன்னு நினைக்காத செல்லுமா. இதுக்கு மேல என் முடிவை மாத்த முடியாது. அனுஷ்காப்பா நான் எங்க போவேன் அனுஷ்காப்பா? ரோடா போய் பிச்சை எடு. அப்பதான் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேச மாட்டா. கோயில்னு கூட பக்கமா வியல் என்னென்ன வார்த்தை எல்லாம் பேசலாம். இதே மாதிரி அனுஷ்கா மாமியார் நம்மகிட்ட பேசினா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லுமா? நம்ம இப்போ வசதியா இருக்கோம், வசதியா இல்லாம இருக்கும்போது அப்படி எப்படி பேசினா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படித்தானே எல்லாரும் மனசும் கஷ்டப்படும். பிள்ளைய பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லும் போதே நமக்கு எவ்வளவு வேதனையா இருந்து மத்தவியலுக்கும் அதே வேதனை தானே இருக்கும். உனக்கு அது கூட புரியல என்ன? அனுஷ்காப்பா என்ன செய்யறியன்னு கேட்க போய் தான் அப்படி மாத்தி கேட்டுட்டேன் அனுஷ்காப்பா. வாய மூடு. வரக்கூடாதுன்னு சொன்னே வந்திருக்கா. யாருக்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா நீ போய் பிரச்சனை பண்ணியிருக்கா. இதுக்கு மேல நீ வீட்டுக்கு வரக்கூடாது. வந்தா டைவர்ஸ் தான் சொல்லிட்டேன். அனுஷ்காப்பா, ஏன் தான் இந்த மனுஷன் இப்படி இருக்காரோ? நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன்? அவியல போய் என்ன செய்யறியன்னு கேட்டேன், அவ்வளவுதானே. அதுக்கு அந்த பொம்பளை நான் மோதிரம் போடியேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் ஒரு வார்த்தை கூட அது தப்பா பேசலையே. போடலன்னு சொல்லியிருந்தா கூட நான் 2-3 வார்த்தை எக்ஸ்ட்ராவா பேசியிருப்பேன். போடுறேன்னு சொன்ன பிறகு நான் வாயை திறக்கலான்னு கிழக்கம்பட்டி தான் என்னையும் பேசிச்சு. கால் மூட்டி இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு. நான் அதெல்லாம் கேட்டுட்டு வாயை மூடிட்டு தான் வந்தேன். இந்த மனுஷன் என்னத்தை பார்த்துட்டு நின்னாரு? மத்தவியெல்லாம் என்னைய பேசலாம், ஆனா நான் ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது. வீட்டு பக்கம் வந்தா டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போறாரு. என்ன செய்ய? நான் இப்ப யார் வீட்டுக்கு போவேன்? இந்த ராசத்தியக்கா வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு சொல்லிட்டாவே. மைனி வீட்டுக்கு போனா சரோஜாவும் குழந்தையும் ஒண்ணு பேசுவாளுவே. பிள்ளை வீட்டுக்கும் போக முடியாது, எங்க அண்ணன் வீட்டுக்கும் போக முடியாது. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? பேசாம நான் அங்கேயே இருந்திருப்பேன். எல்லாம் ராசாத்தியக்காவால வந்தது. வாச்சலமா வாச்சலமான்னு கூட்டிட்டு வந்து ஆப்பு வச்சுட்டாவே. பச்சைக்கிளி, சாப்பாடு நல்லா ருசியா இருக்குல்ல? ஆமாம், கெடா கறி விருந்தல்லவா, மிகவும் ருசியாக இருக்கிறது. வீட்டுக்கு கேட்டா தருவாங்களா? ஏய் ஷில்பா, நம்ம அகிலாண்டக்கா எப்படி தராம இருப்பார்கள்?
உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து வாங்க வேண்டும். வீட்டுக்கு எடுத்து சென்றால் என் மாமனார் மாமியார் விரும்பி சாப்பிடுவார். சரி பச்சைக்கிளி. ஐயோ அம்மா. ஏய் செல்லம்மா, என்னாச்சு? அம்மா என்னாச்சுமா? அனுஷ்காமா, ஒன்றும் இல்லைம்மா. என்னாச்சுமா? மூஞ்சில அடிபட்டிருக்கு. அது அந்த பக்கமா தண்ணி ஊற்றி விட்டுருந்தாவம்மா. நான் நடந்து போனேன்னா கால் வலிக்கு விழுந்துட்டேன். ஐயோ ஏம்மா, பா ஹாஸ்பிட்டல் போலாம். அனுஷ்காமா, ஹாஸ்பிட்டல் போற அளவுக்குலாம் பெரிய அடி இல்லம்மா, சின்ன அடிதான் அனுஷ்காமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏம்மா முகத்துல எல்லாம் அடிபட்டிருக்கு, வா ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாம் அனுஷ்காமா, ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்துல அம்மைக்கு சரியாயிரும். நீ சாப்பிடுமா. செல்லம்மா, உன் புருஷனை கூட்டிட்டு சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு போனா, அவர் எங்க, நீ மட்டும் வந்திருக்கா? ராசாத்தியக்கா அவருக்கு இன்னும் பசிக்கலையா, அதனால நான் பெறவு சாப்பிட்டியே, நீ போய் சாப்பிட்டு செல்லம்மான்னு சொன்னாவளா, அதான்க்கா சாப்பிடலாமேன்னு வந்தேன். ஓஹோ அப்படியா? ஆமாக்கா. அடியை பார்த்தா பலமா இருக்கும் போல இருக்கு, நிறைய அடிபட்ட மாதிரி தெரியுது. யாரும் அடிச்சுட்டாவளோ? சீச்சி, என்ன யாருக்கு அடிக்க போறா? அப்படி அடிச்சாதான் என் புருஷன் விட்டுருவாரா? தண்ணி கிடந்தது தெரியாம நான் தான்க்கா போய் காலை வச்சு வலிக்கி விழுந்துட்டேன். ஓ அப்படியே செல்லம்மா, அதோ அந்த பக்கம் சேர்லாம் காலியா கிடக்கு, போய் உட்காந்து சாப்பிட்டு போ. சரிக்கா. அனுஷ்காமா சாப்பிடாம இருந்துச்சிடாதே. எம்மா, உனக்கு இப்படி அடிபட்டு இருக்கும்போது எப்படிமா சாப்பிட? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுஷ்கா, இதெல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். அம்மா போய் சாப்பிட்டு நீ சாப்பிடுமா. சரிம்மா. புருஷன்ட்ட தான் அடி வாங்கிட்டு வந்திருப்பா, வலிக்கு விழுந்துட்டேன்னு போய் சொல்லிட்டு போறேன். எனக்கு தெரியாதா அடி வாங்கினா எப்படி இருக்கும், கீழே விழுந்தா எப்படி அடி விழுன்னு? அந்த சரத்துக்கு மேல தான் போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காரு. இவளுக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும். நல்லா புருஷன்ட்ட அடி வாங்கட்டும். ஏனோ இவ மட்டும் தான் புருஷன் கூட வாழ்ற மாதிரி, மற்றபடியெல்லாம் வாழாத மாதிரி ரொம்ப பேசிட்டு தெரியா. இனி இந்த திமிரு பேச்சு என்கிட்ட பேச மாட்டாள்ல, வாங்கின அடி என்னமே ஞாபகத்துல இருக்கும். பச்சைக்கிளி, என்ன எதுவும் வேணுமா? நான் கேட்டு வாங்கி தரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பச்சைக்கிளி. வீட்டுக்கு போகும்போது நம்ம பஸ் பிடிச்சு போகணுமா இல்ல வந்த வேன்லயே தான் போகணுமா? நாம் வந்தோம் அல்லவா, அதே வேனில் தான் செல்ல வேண்டும். இல்ல பச்சைக்கிளி, அவங்க கிளம்ப லேட் ஆகும்ல. மொட்டை அடிச்சு இப்பதான் சாப்பாடு வச்சிருக்காவ, நம்ம சாப்பிட்டாச்சு மொய்ய கொடுத்துட்டு கிளம்புவோம். அவிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப எப்படி சாயங்காலம் ஆயிரும்ல. சாயங்காலம் ஆனால் என்ன, ஜாலியாக அனைவருடனும் பேசிக்கொண்டு இருப்போம், நேரம் போவதே தெரியாது. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன் ஃப்ரெண்டுங்க இருக்காங்க. என் ஃப்ரெண்டு பிரவீன் வரல, ஆனந்தும் மாணிக்கமும் பிஸியா இருக்கானுவ. ஓஹோ, அதனால தான் உங்களுக்கு போர் அடிக்கிறதா? சரி, நாம் இருவரும் அமர்ந்து பேசிக்கொண்டு இருப்போமா? வேண்டாம் பச்சைக்கிளி, இங்கதான் உன் ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, அவங்க கூட பேசு. வீட்டுக்கு போனா நம்ம தானே பேசிட்டே இருக்க போறோம். ஆம். சரி பச்சைக்கிளி, எல்லாரும் கிளம்பும் போதே நம்மளும் ஒன்னா வேன்லயே போவோம். ஆம் சரி. அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். அத்தை ஒன்றும் கூற மாட்டார்கள், நான் வரும்போதே அத்தையிடம் சொல்லிவிட்டேன் ராத்திரி ஆகும் என்று. சரி பச்சைக்கிளி, சாப்பிடு. அப்பா, என்ன வலி வலிக்குது, ஒரு கறியை கூட மெல்ல முடியல, வாயிலே குத்திட்டாரு மனுஷன். கடாகறி விருந்து நல்ல கறி சாப்பிடலாம் நினைச்சு கிளம்பி வந்தேன், ஒரு கறியை கூட திங்க விடாம பண்ணிட்டாரு. என்ன அடி மனுஷனா அவரு, எவளுக்காகவோ கட்டின பொண்டாட்டியை பிடிச்சு அடிக்காரு, ஒரு கறியை கூட திங்க முடியல, வெறும் ஜாத்த மட்டும் அள்ளி முழுங்கிட்டு வந்திருக்கேன். என்னத்த சொல்ல, வராமலே இருந்திருக்கலாம், எல்லாரும் ஆசாத்தியக்கா பண்ண வேலை. வாச்சலமான்னு கூட்டிட்டு வந்தாவ, நாங்க நினைச்சு வந்தது ஒண்ணும் நடக்கல, ஆனா நினைக்காதது எல்லாம் நடந்துட்டு. செல்லம்மா சாப்பிட்டியா செல்லம்மா? சாப்பிட்டேன்க்கா. கறியில நல்லா பஞ்சு பஞ்சியா இருந்ததுல செல்லம்மா? ஆமாக்கா இருந்துச்சு. செல்லம்மா கொஞ்சம் பார்த்து கவனமா நடந்திருக்க கூடாதா? இப்படியே போய் வலிக்கி விடுறது. பார்த்துதான்க்கா நடந்த, என்ன செய்ய, எல்லாம் விதி. தேவையில்லாததெல்லாம் பண்ணி தேவையில்லாம மாட்டிக்கிடியே. ராசதியக்கா யாருக்கா போன் போடியது? அதான் அந்த மீனாவை அடிக்க ஆள் ஏற்பாடு பண்ணோம்ல, அவனோதான் போன் அடிக்கானுவே. ஏக்கா பேசுங்கக்கா, வேலையை முடிச்சிருப்பானா இருக்கும், அதான் சொல்றதுக்கு பண்ணுவான், பேசுங்கக்கா. சரி செல்லம்மா. ஹலோ ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை அடிச்சு கைய காலெல்லாம் உடைச்சு வீட்டை விட்டு துரத்தியாச்சு. இதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கம் கூட அந்த பொண்ணு வராது மேடம். அந்த அளவுக்கு பயங்கரமா அடிச்சு போட்டுட்டோம், வீட்டை விட்டே ஓடிட்டா. அப்படியா? ஆமா மேடம், பேசின அமௌண்ட் அந்த 50,000 சீக்கிரமா போட்டு விடுங்க, வேலையை முடிச்சாதான் ஃபுல்லா
அமௌண்ட் தருவேன்னு சொல்லிட்டீங்க. நாங்க வேலையை முடிச்சிட்டோம் மேடம். ஃபுல் அமௌண்ட்டை சீக்கிரமா போட்டு விடுங்க. நாங்க கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இல்லாம வெளியூருக்கு போறோம். அப்பதான் எங்க மேல யாருக்கும் சந்தேகம் வராது. சரி சரி, இப்போ உடனே போட்டு விடுறேன். ராசதி அக்கா என்னக்கா சொன்னானுவ? செல்லம்மா ஒரு நிமிஷம் ஏதோ ரூபாய் அனுப்பி விட்டுட்டு சொல்றேன். சரிக்கா. செல்லம்மா அவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டானுவலாம். இதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கமே அவ வரமாட்டாளாம். அப்படியேக்கா சொன்ன வேலையை முடிச்சுட்டானுவளோ? முடிச்சுட்டானுவ செல்லம்மா. நானும் 50,000 அவனுக்கு அனுப்பி விட்டுட்டேன். சரிக்கா. இனி அந்த மீனா என் வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டா. ஆமாக்கா.